நம்ம சிஎஸ்கே 2026 மினி ஐபிஎல் ஆக்ஷனுக்காக சில முக்கியமான வெளிநாட்டு வீரர்களை நம்ம சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. யார் அந்த வீரர்கள், என்ன காரணமாக அவங்கள ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இப்போதைக்கு சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டிஎஸ்கே டீம் எம்எல்சி மேட்சுக்கான ப்ராக்டிஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த வெளிநாட்டு வீரர்கள்லாம் இப்போ வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, சிஎஸ்கே வீரர்களை பற்றின சில முக்கியமான அப்டேட்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜட்டுவை பார்த்துடலாம். நம்ம ஜட்டு ஐபிஎல் முடிச்ச கையோட இப்போ நம்ம இந்தியன் டீமோட இணைஞ்சு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்சுக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு தீவிரமான பயிற்சியில் இப்போ ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம கலீல் அகமது இப்போ ஒரு மாஸ் கம்பேக்கை பவுலிங்கில் வந்து கொடுத்துருக்காரு. இந்தியா ஏஎனியில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்து, பட் ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கல. பட் ரெண்டாவது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கான ஆடு லெவன் வாய்ப்பு நம்ம இந்தியா சார்பாக வந்து கிடைச்சிருந்து, அதில் 70 ரன்னை கொடுத்து 4 முக்கியமான விக்கெட்டை நம்ம கலீல் அகமது வந்து எடுத்து கொடுத்து ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம ஊர்வில் பட்டேலை பார்த்துருவோம். சிஎஸ்கே அணியில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். பட் குறைவான பந்தில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். சீக்கிரமாகவே வந்து அவுட் ஆகிட்டு இருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் T20 லீக் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் டைட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு எதிரான மேட்ச் வந்து நடந்துச்சு. அதில் வெறும் 39 பாலுக்கு 110 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. 9 4 10 6 அப்படின்னு அடிச்சு ஒரு மான்ஸ்டர் பேட்டிங்கை வந்து பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு கேப்டன் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலையுமே மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஊர்வில் பட்டேல். அடுத்து நம்ம சிஎஸ்கே வீரர்களை பார்த்தலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மேட்சுக்கு நாட்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஎஸ்கே ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வீரர்கள் யாருமே வரல. இப்போதைக்கு லோக்கல் வீரர்களை வந்து பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாப்பு அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது, கான்வே அப்படின்னு சில முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு நேற்று தான் இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஒரு தீவிரமான பயிற்சியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு டிஎஸ்கே டீம் சார்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. போன சீசன் வந்து சரியாக அமையல, பட் இந்த சீசன் சில முக்கியமான வீரர்கள் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எம்எல்சி மேட்ச் நம்ம டிஎஸ்கேக்கான மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம சிஎஸ்கே வெளியேற்ற போகிற வெளிநாட்டு வீரர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கான்வே, ரச்சன் ரவீந்திரா 2 பேருமே வந்து பெருசாக எதிர்பார்த்தோம். 2 பேருக்குமே ஓப்பனிங்கில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருந்து, பட் சொல்கிற அளவுக்கு இல்லை. கடைசி மேட்ச்சில் நம்ம கான்வே வந்து ஒரு கம்பேக்கை கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 50% வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பவுலர் வந்து தேவைப்படுதாரு. போன சீசன் வந்து பார்த்துட்டோம், நம்ம பத்திரனா சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அவரை கூட ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டர் அது மட்டும் இல்லாமல் பவுலருக்கு இவங்கள தான் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த வரிசையில் நம்ம நேத்தன் எலிஸ், ஓவர்டன் இந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நேத்தனை பொறுத்த வரைக்கும் அதிக வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான பவுலரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் அதே போல் தான் வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வீரர்களை அதிகமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே வெளிநாட்டு வீரர்களை யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நம்ம சிஎஸ்கே வீரர்கள் மாஸ் கம்பேக்காக கொடுக்குறதா இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.